ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். 9 கொடிய விஷத்த ஒன்னா சேர்த்தா என்ன ஆகும்? கண்டிப்பா உயிரே போயிடும். ஆனா நம்ம ஊர்ல 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் அந்த 9 விஷத்தையும் வச்சே ஒரு சிலைய செஞ்சிருக்காரு. அந்த சிலை மேல பட்டு வர பால் இன்னைக்கும் பல பேரோட நோயை தீர்க்கிற மருந்தா இருக்குன்னா நம்ப முடியுதா? அவர்தான் போகர் சித்தர். இவரை வெறும் சாமியார்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இவரு அந்த காலத்திலேயே வாழ்ந்த ஒரு பயங்கரமான கெமிஸ்ட். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய பெரிய லேப் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல. ஆனா அஞ்சனக்கல், கந்தகம்னு 9 விதமான நஞ்சுக்களை, அதாவது பாஷாணங்களை சரியான அளவுல கலந்து ஒரு சிலைய செஞ்சிருக்காரு. இது சாதாரண விஷயம் இல்ல. இதுக்கு பேரு தான் ஏன்ஷியன்ட் நேனோ டெக்னாலஜி. சரி, இதுல என்னப்பா பெரிய மர்மம் இருக்குன்னு கேக்குறீங்களா? அங்கதான் விஷயமே இருக்கு. சாதாரண கல்லுல பால் ஊத்துனா அது பாலாதான் வரும். ஆனா இந்த சிலையில பட்டு வர பால் அந்த 9 பாஷாணத்தோட மூலக்கூறுகள் மிக்ஸ் ஆகி அது ஒரு பவர்ஃபுல்லான மருந்தா மாறி வருது. இதை ஏதோ கதைன்னு நினைச்சிடாதீங்க. அந்த காலத்துல தீர்க்க முடியாத பல நோய்களை தீர்க்கறதுக்காகவே போகர் சித்தர் தன் அறிவை வச்சு இத பண்ணிருக்காரு. நாம தான் இத வெறும் சாமியா மட்டும் பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ விட்டுறோம். இன்னொரு விஷயம் சொன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. இந்த சிலை ஒரு கல்லு தானே, ஆனா இதோட டெம்பரேச்சர் எப்பவுமே ஒரு மனுஷனோட சராசரி உடல் வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ்ல இருக்குமா. ஒரு கல்லுக்கு எப்படி மனுஷனோட சூடு வரும்? ஒருவேளை போகர் சித்தர் இப்பவும் அந்த சிலைக்குள்ள ஏதோ ஒரு வடிவத்துல வாழ்ந்துட்டு இருக்காரா? பல பேர் அப்படி இன்னைக்கும் யோசிக்கிறாங்க. இப்போ சொல்லுங்க, இது வெறும் பக்தியா இல்ல தமிழன் உலகத்துக்கே சொல்லி கொடுத்த பயங்கரமான அறிவியலா? உங்க மனசுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம முன்னோர்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு செம சயின்ஸ் இருக்குன்னு தான் இப்ப தோணுது. இந்த மாதிரி இன்னும் பல மர்மமான விஷயங்களை நாம சேர்ந்து தேடணும்னா இப்பவே நம்ம குரல் கிரானிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல இன்னும் தரமான சீக்ரெட்டோட வர. அது வரைக்கும் ஸ்டே கியூரியஸ்.